60 வருஷமாக ஒரு கட்சி இந்தி எதிர்ப்பை மட்டுமே வச்சு ஒரு அடிப்படையாக வச்சு ஆட்சி மக்களை ஏமாற்றி சுரண்டி தன் குடும்பத்தை மட்டுமே வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அதைய ஒரே ஒரு பேட்டியில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிச்சு விட்டுறாரு. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அந்த பேட்டி கொடுக்கும்போதும் சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கணும். அதை தான் செய்கிறார். நீங்கள் பால்டாயில் வச்சு என்ன பண்ணீங்கிறதான அது மேட்ரு. அதனால தான் அது ஏன் திமுக ஒருத்தருடைய பர்சனலான விஷயம், அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் அதுக்கு அப்பாற்பட்டு அது பொய் தானே, ஏன் கதறீங்க? இல்லை, உதயநிதி அவர்கள் சொல்கிறார் ஒரு விஷயத்த. ஏன்னா இப்போ அரசு பள்ளிகள் அதே மாதிரி நீங்கள் சிபிஎஸ்சி இதை பற்றி பேசுகிறீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் யார் ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்களா, இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது. அரசு யார் அப்பனோட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் சன்சைன் ஸ்கூல் நடத்துகிறீங்க, அதில் மும்மொழி கொள்கை நடத்துகிறீங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் விஜய் வித்யாசிரமில் ஹிந்தி சொல்லித்தர்றார். திருமாவளவன் அவர்கள் ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவருடைய ஸ்கூலில் சொல்லித்தர்றார். இப்படி எல்லா தலைவர்களும் இந்த தமிழ்நாட்டுடைய தலைவர்களாக தன்னை காட்டிக்கூடிய எல்லாருமே மும்மொழி கொள்கை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வச்சு நடத்துகிறாங்க. என் பையன் பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் சொன்னேன், வேணாண்டா, தமிழ் நல்ல மொழி, அன்பான மொழி, இனிய மொழி, படிடா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னான். சரிப்பா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதே தானே ஏழை குழந்தைகளும் கேட்குது. தன்னுடைய பெண் குழந்தைகளை இப்போ வீட்டில் விட்டுட்டு போகிறக்கே பயப்படுறாங்க எல்லா பெற்றோரும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இவர் அப்பான்னு சொன்னால் யார் ஏற்றுவா? வேணா மாமான்னு சொல்லலாம். ஓடாத ரயிலில் தண்டவாளத்தில் தலை வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா இப்போ அது நடக்காது. ஏன்னா மோடி அவர்களுடைய ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே தீரும். முன்ன மாதிரி கிடையாது. ஓடாத ட்ரெயின் எப்போ ஓடாலையோ அப்போ போய் தலையை வச்சுக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் இப்போ பண்ண முடியாது. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக ஐடி விங்கின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்றைக்கி இந்த நாளில் முக்கியமாக உங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்றது பாஜகவுடைய ஐடி விங் நீங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றத ட்ரெண்ட் ஆக்குவோம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார். 1 மில்லியனையும் தாண்டி இப்போ பேசும்போது 1.1 M வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆரோக்கியமான அரசியல் நினைக்கிறீங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஐடி விங் செயலாளர்? கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா சவாலுக்கு சவால். இப்போது யோசிச்சு பாருங்கள், 60 ஆண்டு கால அரசியல் பாரம்பரியம் கொண்டது திமுக. எதை ஆரம்ப புள்ளியாக வச்சு இந்த கட்சி இங்கே ஆட்சி அமைச்சது அப்படின்னு பார்த்தா மும்மொழி கொள்கை, அதாவது இந்திய எதிர்ப்பு தான் அவங்களுடைய மெயினான கொள்கை. அதுதான் இப்போ இங்கே முக்கியமான ஒரு பிரச்சனையாக திரும்பி வந்திருக்கு. அப்போது நீங்கள் இந்த இடத்துல 60 வருஷமாக ஒரு கட்சி இந்தி எதிர்ப்பை மட்டுமே வச்சு ஒரு அடிப்படையாக வச்சு ஆட்சி மக்களை ஏமாற்றி சுரண்டி தன் குடும்பத்தை மட்டுமே வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அதைய ஒரே ஒரு பேட்டியில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் முடிச்சு விட்டுறாரு. 60 ஆண்டுகள் அரசியல் பேசுகிற விஷயத்தை பாருங்க. உதயநிதி அவர்களை நீங்கள் விமர்சனங்கள் பண்ணலாம், எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆனால் பால்டாயில் பாபு அந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறது தேவை? அவங்க யூஸ் பண்ணாத வார்த்தையான்னு கேட்குறேன் நான். அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் தரை குறைஞ்சு. அப்படி கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு பொறுத்து போகணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ காலத்துக்கு? தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் விஷயத்துக்கு அப்புறம் அங்கே நடந்தது இல்லைங்களா, யார் அந்த சார், அதுக்கப்புறம் அவர் அந்த பேட்டி கொடுக்கும்போது என்னுடைய அரசியல் இனி வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னார். சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அந்த பேட்டி கொடுக்கும்போதும் சொன்னார், இனிமேல் தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்குன்னார். அதை தான் செய்கிறார். நீங்கள் அவர் நாங்கள் பொறுமையாகவே எத்தனை காலத்துக்கு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணாமலையர்கள் லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டு போனால் அது எதுக்குன்னா எல்லாரும் சொன்னாங்க, இனி வர்ற அந்த 3 மாத காலம் எல்லாரும் மனசுலையும் இருக்கும் அப்படி பேசினார்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேயே அவர் பேசும்போது எடப்பாடி அவர்களை தற்குறை அப்படின்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையான ஒன்று இருக்குது. லண்டன் போயிட்டு வந்தது அப்புறம் சொல்கிறாரு, நான் கற்றுக்கிட்டது அப்புறம் ஒரு மெச்சூரிட்டியாக அப்படி நான் இது பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி தரம் குறைவாக இறங்கி பால்டாயில் பாபு. தரம் குறைவுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் ஒரு படி மேலே தான் நாங்கள் இது பேசிக்கிறோம். அதாவது அவங்க அளவுக்கு இறங்கி போகல ஒன்றும். அவங்க அளவுக்கு இன்னும் இறங்குனா அது வேறு லெவலில் இருக்கும். புரியுதுங்களா? அவங்க அளவுக்கு இன்னும் இறங்கலை தலைவர் மிக தெளிவாகிறார். நீங்கள் எவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் பேசுனீங்க. அப்போது நீங்கள் எடப்பாடி அவர்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? இது எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகளாகவே இல்லைல்ல. முகம் சுளிக்கக்கூடிய, காது கூசக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பால்டாயில் பாபு இருக்குது.
அந்தளவுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் பால்டாயில் வச்சு என்ன பண்ணீங்கிறது தானே அது மேட்ரு. அதனால தான் அது ஏன் திமுக அது காரணம் ஒருத்தருடைய பர்சனலான விஷயம், அது உண்மையா பொய்யான்னு தெரியாம அதுக்கு அப்பாற்பட்டு சரி, இருக்கும் இந்த மாதிரி பொது உங்களுக்கு மேடையில் ஒரு அது அரசியல் பொய் தலைவர். தானே, ஏன் கதறீங்க? திமுக காரணம் பொய் தானே, ஏன் கதறணும்னு கேட்குறேன் நான். ஏன் கதறணும்? கெட் அவுட் மோடி எதுக்கு போடணும் சொல்லுங்கள், எதுக்காக போடணும்? இல்ல கெட் அவங்களுக்கு அவுட் வந்து மோடி இல்ல யோசிச்சு அவங்களுக்கு பாருங்க. மும்மொழி கொள்கையை ஏத்துக்கொள்ள முடியல அதாவது அப்படின்றப்போ மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னா உங்கள் ஸ்கூல் நடத்தாதீங்க. அது வந்து ஒரு பிசினஸா பார்த்துட்டு போங்க. எதுக்கு எங்களோட எப்படி? அப்போ குழந்தைங்களுக்கு எங்கள் வேணாம். குழந்தைய படிக்கிறது மட்டும் என்ன பண்ணுறது? எங்கள் குழந்தைங்க இருமொழி கொள்கைனா நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்கூலில் நீங்கள் வந்து இருமொழி கொள்கையில் நடத்துங்க. தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் நாங்கள் வெற்றி ஸ்கூலில் சொல்லித் தருவோம், சிபிஎஸ்சியில் சொல்லித் தருவோம்னு சொல்லுங்கள், விட்டுறோம். தலைவரே அதானே சொல்கிறாரு, தமிழ் வேண்டாம், எந்த மொழியும் வேண்டாம், தமிழ் மட்டும்தான் சொல்லித் தருவோம், நாங்கள் அக்செப்டட் பண்ணிக்கிறோம். இல்ல சிபிஎஸ்சி ஒட்டுமொத்த கேட்கறதெல்லாம் மத்திய அரசுடைய இது இல்லையா? நீங்கள் சமூக நீதின்னு பேசுகிறீங்க, பணக்காரனுக்கு ஒரு சட்டமா ஏழைக்கு ஒரு சட்டமானு கேட்குறீங்க. இங்கே பணக்காரனுடைய குழந்தைகள், அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளோட குழந்தைகள், பிரபலமானவர்களோட குழந்தைகள் மெட்ரிக் பள்ளியில் சிபிஎஸ்சியில் என்ன மொழி வேணால் கற்றுக்கலாம், எப்படி வேணால் படிக்கலாம். ஆனால் ஏழை குழந்தைகள், அதுலேயும் குறிப்பாக தலித் மக்களுடைய குழந்தைகள் வேறு வழியே இல்லாமல் இந்த அரசாங்க பள்ளியில் போய் படிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு சில இடங்களில் அந்த பள்ளி கட்டடம் கூட கிடையாது. அதுலேயும் குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மாவட்டத்தில் மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன் நான். நீங்கள் சமூக நீதி காவலன் தானே, அவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் தானே, அப்போ இது என்ன மாதிரியான கோட்பாடுகள்? இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்ல உதயநிதி அவர்கள் சொல்றாரு ஒரு விஷயத்த, ஏன்னா இப்போ அரசு பள்ளிகள் அதே மாதிரி நீங்க சிபிஎஸ்சி இதை பத்தி பேசுறீங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல யாரு ஃப்ரீயா ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்களா, இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது. அரசு யார் அப்பன் வீட்டு காசு எடுத்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். யார் அப்பன் வீட்டு காசு? உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? கொப்பா அப்பா சம்பாரிச்ச சொத்துல கொண்டு கொடுக்குறீங்களா? இல்லை கலைஞர் திருட்டு வண்டி ஏறி வந்தார் அந்த கலைஞர் சொத்துலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதை வந்து சொத்து வரியா, குடிநீர் வரியா, ஈபி கட்டணமா இப்படி வாங்கி அதுலேருந்து தானே கொடுக்குறீங்க. இன்னும் ஒரு வேற எதுலேருந்து கொடுக்குறீங்க? அவர் பேசுகிறத நீங்கள் யோசிக்க. அங்கெல்லாம் கொடுக்குறாங்களான்னு எவ்வளோ எகத்தாளமாக, எவ்வளோ திமிரான பேச்சுங்க இது. ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா? நீங்கள் முதல் யார்? மக்களுடைய சேவகர். அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல. நீங்கள் வந்து நடத்தக்கூடிய பள்ளியை பற்றி பேசணுன்னே உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேங்க. நீங்கள் சன்சைன் ஸ்கூல் நடத்துகிறீங்க, அதில் மும்மொழி கொள்கை நடத்துகிறீங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து விஜய் வித்யாசிரமில் ஹிந்தி சொல்லித்தர்றார். திருமாவளவன் அவர்கள் வந்து ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவருடைய ஸ்கூலில் சொல்லித்தர்றார். இப்படி எல்லா தலைவர்களும் இந்த தமிழ்நாட்டுடைய தலைவர்களாக தன்னை காட்டிக்கூடிய எல்லாருமே மும்மொழி கொள்கை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் வச்சு நடத்துகிறாங்க. அவங்க பசங்க மட்டும் போகல, அவங்க பள்ளிக்கூடமே நடத்துகிறாங்க. அது மூலமாக வியாபாரம் பண்ணுறாங்க. இல்ல அப்போ மும்மொழி இதையெல்லாம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சுமையா அது இருக்கு. ஸோ மும்மொழி இருக்கிற ஸ்கூலும் இருமொழியான ஸ்கூல் இல்லைங்க. நான் கேட்குறேன், அப்போ நீங்கள் நடத்த ஸ்கூலில் வந்து அந்த சுமை இருக்காதா? அதான் நீங்கள் வேணான்ட்டு அப்போ அரசு பள்ளிகளில் படிச்சிடலாம் இல்லையா? குழந்தைங்க மெட்ரிகுலேஷனில் படிக்கலாம் இல்லையா? அதை தாங்க சொல்கிறேன். நீங்கள் இங்கேயும் நடத்துங்க, மும்மொழி கொள்கை வைங்க. வேண்டாதவங்க படிக்காம விட்டுற போகிறாங்க. ஆப்ஷனலாக வைங்க, வேணுங்கிற எடுத்துக்க போகிறாங்க, வேண்டாத விட்டுற போகிறாங்க. சிபிஎஸ்சி மத்திய அரசுடைய கையில் இல்லையா? கவர்மெண்ட் ஸ்கூலில் பற்றி பேசுகிறேன் நான். கவர்மெண்ட் ஸ்கூலில் வைங்க, வேணும்னா எடுத்துக்க போகிறாங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. நீங்கள் எப்படி மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் நாங்கள் மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு மத்திய அரசாங்கத்தை சொல்லுங்கள். நீங்கள் தானே பர்மிஷன் கொடுக்குறீங்க. மெட்ரிக்கும் சிபிஎஸ்சிக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா? தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ஓசி கொடுக்காம யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு சொல்லுங்கள். அது முடியாதுல்ல. எல்லா ஸ்கூலும் உங்களுது, எப்படி பண்ணுவீங்க? உங்கள் பையன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறார். அதை பற்றி அவர் பேசும்போது எவ்வளோ கோபம் வருது தெரியுங்களா? சாதாரண மனுஷனுக்கு அவ்வளோ கோபம் வருது. என்ன சொல்கிறார்? என் பையன் வந்து ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் சொன்னேன், வேணாண்டா, தமிழ் நல்ல மொழி, அன்பான மொழி, இனிய மொழி, படிடா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னான். சரிப்பா ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டேன். அதே தானே ஏழை குழந்தைகளும் கேட்குது. நீ உன் பையன் சொல்கிறத நீ ஏற்றுக்கிறீல, நீ அங்கே திணிக்கிறீல, ஏற்றுக்கப்பா, நீ பரவாயில்ல ஃப்ரெஞ்சு படின்னு சொன்னீங்கள. தமிழ் படிக்க தெரியாமல் ஃப்ரெஞ்சு படிக்கிறார்ல, தமிழே படிக்கல அவர், ஃப்ரெஞ்சு படிக்கிறார்ல. அப்போ இங்கே ஏழை குழந்தைகள் 2 மொழியில் மட்டும் நீங்கள் படிங்க. எந்த எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க. ஒரு அப்பாவுக்கு தெரியாத என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அப்பான்னு இந்த ஒரே போராட்டமுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு அப்பாங்கிறவர் யாருங்க சொல்லுங்கள்? அப்பாங்கிறவர் தன்னுடைய குழந்தை
வீட்டு விட்டு வெளியில் போனால் பாதுகாப்பாக அதே குழந்தை வீட்டுக்கு வரணும். அப்படி அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறவர் அப்பா. தன் வீட்டில் இருக்கிற குழந்தை எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும், உணவு கிடைக்கணும். அதே மாதிரி தன் குழந்தைகள் பெரிய லெவலில் வரணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் அப்பா. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கற்றுக்கணும். புரியுதுங்களா? உதயநிதி ஸ்டாலின் கற்றுக்கணும், செந்தாமரை கற்றுக்கணும், அவருடைய பேரன் இன்பநிதி கற்றுக்கணும். இப்படி எல்லாருமே உலகத்தின் அனைத்து மூலைகளுக்கும் போய் எல்லா மொழியும் கற்றுக்கணும், எல்லா நாலேஜும் கற்றுக்கணும். ஆனால் ஏழை குழந்தைகள், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் மரத்தடியில் தான் உட்காந்து படிக்கணும். அதுவும் தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். அதுவும் தமிழ் சொல்லித்தரக்கு ஆள் இருக்காது, தமிழ் தற்குறியாக படிக்கும். இவர் அப்பாவா? இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. தன்னுடைய பெண் குழந்தைகளை இப்போ வீட்டில் விட்டுட்டு போகிறக்கே பயப்படுறாங்க எல்லா பெற்றோரும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இவர் அப்பான்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா? வேணால் மாமான்னு சொல்லலாம், அதுதான் இவருக்கு பொருத்தமாக இருக்கும். உடனே ஐயோ விபின் பாஸ்கர் மாமான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அர்த்தத்தில் எடுக்கக்கூடாது. தவறான அர்த்தத்தில் நான் சொல்லலை. எப்படி நேரு அவர்கள் மாமான்னு தன்னை சொல்லிக்கிட்டு சும்மா இருந்தாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் மாமான்னு சொல்லி சும்மா இருக்கலாம், சும்மா இருந்துக்கலாம். இல்லை, இப்போது ஒரு விஷயம் அவங்க வைக்கிறது சரிதானே. வட மாநிலங்களாம் நீங்கள் 3 மொழி கொள்கையை அவங்க கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ பீகாரில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த மொழி கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும், உங்களுக்கு நாலேஜ் வளரும்னு சொல்கிறீங்க. அப்போ 3 மொழியை கற்றுக்கிட்டு எதுக்கு தமிழ்நாட்டில் தானே தஞ்சம் புகுற மாதிரி வேலை பார்க்குறாங்க, அவங்க அங்கேயே வேலை பார்க்குறாங்க, அங்கேயே டெவலப்மெண்ட் என்னங்க பேசுகிறீங்க? அவனுக்கு தெரிஞ்சது ஒரே மொழிங்க, ஹிந்தி தவிர வேறு ஒன்றும் தெரியாதுங்க. அவங்களும் லோக்கல் லாங்குவேஜ் மதர் டங் தெரியும். இங்கே நம்ம தமிழ்நாட்டிலங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே மலையாளம் பேசுவாங்க, வீட்டிலேயே தெலுங்கு பேசுவாங்க, ஸ்கூலில் போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஹிந்திங்கிறது அவங்களுடைய தாய்மொழி, அது பேசுவான். இங்கிலீஷ் அவனுக்கு வரவே வராது, படிக்க முடியலங்க பசங்க அவங்களால. புரியுதுங்களா? அப்போது அவங்களுடைய தாய்மொழியை கற்றுருக்குறாங்க, அவனுக்கு ஒரே லாங்குவேஜ் தெரியும், அதனால தான் அவன் இங்கே வர்றான். இல்லை, இப்போது மும்மொழி நம்ம என்ன சொல்கிறோம், மும்மொழி கொள்கை பாஜக எதுக்கு வேணும்னு கேட்கும்போது, இங்கேருந்து நீங்கள் ஒரு ஆந்திரா போகிறீங்க, இல்லை எங்கேயா நார்த் இந்தியா போகிறீங்க, இல்லை கேரளா போகிறீங்க, எங்கே போனால் உங்களுக்கு யாரையும் நாடி போக வேணாம், ஒரு போர்டு படிக்கணும், அண்ணாமலை சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி தான் வட மாநிலேருந்து இங்கே வர எல்லாருக்கும் தமிழ் தெரியாது, இங்கே கற்றுக்கிட்டு மக்களோட மக்களாக பேசி அந்த இதை கற்றுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு தேவைப்பட்ட இடத்துல நம்ம போயிட்டு அங்கே போய் கற்றுக்க போகிறோம், அவ்வளோதானே. அப்படி இல்லைங்க. தமிழ்நாட்டை தாண்டுனா, கும்மிடிப்பட்டி தாண்டுனா நம்மளால் தொழில் செய்ய முடியாதுங்க. நீங்கள் அங்கே போய் தொழில் பேசுகிறதுக்குள்ளே, அவங்க மொழி தெரிஞ்சு பேசுகிறதுக்குள்ளே நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம பின்தங்கி இருக்கிறோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுது, அடிஷ்னலாக தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது, அதனால் உலகத்தினுடைய எல்லா மூலைக்கும் போக முடியுது. இங்கிலீஷ் தெரியலன்னா நீங்கள் போவீங்களா? அந்த ஊருக்கு போகிறக்கே பயப்படுவீங்கள்ல. அதைத்தான் அவர் சொல்கிறார். உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் தைரியமாக போகலாம்ல, இன்னும் ஒரு மடங்கு கூட தைரியத்தோடு போக முடியும்ல. தெரிஞ்சுக்கிறதுல என்ன நட்டமாக போயிருன்னு கேட்குறேன் நான். இல்லை, இப்போ தீகாவின் ஒரு வாதம் வைக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மொழி கற்றுக்குது, சரி, அது ஸ்கூல் படிக்கும்போது மலையாளம் கற்றுக்குது, இல்லை ஹிந்தி கற்றுக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு வேலை கிடைக்கிறது வேற ஏதோ இடம், அந்த மொழி தெரிலனா இங்கே படிச்சுட்டு எந்த தேவையும் இல்லை. சரிங்க, நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளானு கேளுங்க. இங்கே 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்த எல்லாருமே இன்ஜினியர் ஆகிறானா? அவன் வேறு ஏதோ தொழிலுக்கு போகிறான். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ சென்னை மாநகராட்சியில் குப்பை அள்ளுறதுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் பிஇ பட்டதாரிகள் போட்டாங்க. அப்போ அந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் மூடிடலாமா? அறிவு வளர்த்துக்கிறதுக்கு தாங்க கல்விக்கூடங்கள். அதில் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், முன்னே இருந்த மாதிரி ஏமாற்றி பிழைக்கலாம், மொழியை வச்சு பிழைக்கலாங்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. ஓடாத ரயிலில் தண்டவாளத்தில் தலை வச்சுக்கிட்டு நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா இப்போ அது நடக்காது. ஏன்னா மோடி அவர்களுடைய ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் வந்தே தீரும். முன்ன மாதிரி கிடையாது. ஓடாத ட்ரெயின் எப்போ ஓடாலையோ அப்போ போய் தலையை வச்சுக்கிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் இப்போ பண்ண முடியாது. வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருச்சு. அது ஒரு மணி நேரத்துக்கு 80லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அதனால் முன்ன மாதிரிலாம் நினச்சிட்டு போய் படுத்துறாதீங்க. உண்மையை சொல்ல போனோன்னா இவங்க மீண்டும் இந்த மொழி அரசியலை கையில் எடுக்கிறாங்க. அதில் இந்த குறிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கையில் இவங்களுக்கு வர வேண்டிய தொகையே பார்த்திங்கன்னா சுமார் 2000 கோடி ரூபாய்க்குள்ளே தான். மீதி எல்லா தொகையும் வந்துருச்சு. 50,000 கோடிக்கு மேலே வர வேண்டியது எல்லாம் வந்துருச்சு. இந்த 2000 கோடி ரூபாய் கொடுத்தா தான் இவங்க நடத்துவேன்னா என்ன அர்த்தம்? தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு இவங்களால் நடத்த முடியுது. ஆனால் மும்மொழி கொள்கை சொல்லித்தர முடியாதா? நாங்கள் என்ன சொல்கிறோம், திராவிட மொழி படிங்கன்னு சொல்கிறோம். மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, தெலுங்கு படிங்க,
நீங்கள் சொல்லித்தரீங்களே திராவிடம் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருதம் படிங்க, யார் வேண்டாம்? மாடல் இருக்குது, அது இங்கிலீஷ் வார்த்தை, அது ஆல்ரெடி சொல்லித்தரோம். சமஸ்கிருதத்தில் அந்த திராவிடம் இருக்குல்ல, அதை படிங்க, உங்களுடைய மொழி தானே, அதை படிங்க, யார் வேண்டாங்கிறா? நாங்கள் சொல்கிறது எனி லாங்குவேஜ். 2019க்கு முன்னாடி ஹிந்தி தான் கம்பல்சரி லாங்குவேஜாக இருந்தது. 2019க்கு அப்புறம் மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார், மும்மொழி கொள்கையில் 15க்கு மேற்பட்ட மொழிகளை இருக்குது. அதில் நீங்கள் என்ன பாடத்தை வேணால் விருப்ப மொழியாக எடுத்து படிக்கலாங்கிற. அதை விட என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அருமையான விஷயம்னா, நீங்கள் தாய்மொழின்னு சொல்கிறீங்களே, அந்த தாய்மொழியில் தான் 5வது வரைக்கும் எல்லா பாடத்திட்டமுமே இருக்கும். இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது எவ்வளவு உங்கள் தமிழ் வளர்த்தலாம்ல. 5வது வரைக்கும் இங்கிலீஷே கிடையாது, தமிழில் மட்டும்தான் படிக்க முடியும். 6வதுலேருந்து 7வது வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட தமிழில் தான் ஆப்ஷனல். நீங்கள் வேணால் இங்கிலீஷ் படிக்கலாம், இல்லைன்னா தமிழில் தான் இருக்கும். அந்த குழந்தை தாய்மொழியில் படித்தா அதை ஈஸியாக உள்வாங்கிக்கும், இது ஈஸியாக வெளிப்படுத்தும். அதில் என்ன தவறு இருக்குது? எவ்வளோ தாய்மொழியின் மீது எவ்வளோ பற்று கொண்டவராக மோடி இருக்கிறார். இவனு எவ்வளோ ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு நடத்தக்கூடிய ஸ்கூலில் 3 மொழி 4 மொழி எல்லாம் சொல்லி தருவானுங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், கல்வி அமைச்சர், அவருடைய பையனுக்கே தமிழ் தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய பேசுகிறான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறான்ட்டு அந்த பையன் நல்லா எழுத சொல்லி காமிய சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. நீங்கள் தமிழ் தானே சொன்னீங்க, தமிழில் படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் படிக்க வைக்கலன்னு கேட்குறேன். ஐடி மினிஸ்டர், இங்கே இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்டருக்கு தமிழே படிக்க தெரியாது. அவர் கேன் ஐ ரீட் இன் இங்கிலீஷுங்கிறார். அப்புறம் அது பட்ஜெட் வாசிக்கும் போதே இதை சொல்கிறார், தமிழ் வாழ்க்கைன்னு மேலே போட்டு இங்கிலீஷ் புழக்கத்தை உள்ளே முழங்கிட்டு இருக்கிறாங்க, அந்நிய மொழியை உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் போய் நம்மளுக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 80-90 வருஷம் ஆகுது. ஆனால் அவனுடைய மொழியை நம்ம இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்திய மொழியை நம்ம கற்றுக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சொன்னீங்க குழந்தைகளுடைய விருப்பம்னு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் விருப்பத்தை கேட்டீங்களா? நீங்கள் யார் சார் திணிக்கிறீங்க 2 மொழி தான் நான் சொல்லி தருவேன்னு? அவனை போய் கேட்டீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி போய் கேளுங்க. அந்த குழந்தைகள் சொல்லுது, ஐயா ஸ்டாலின் ஐயா தயவு செய்து எங்களுக்கு 3வது மொழியை ஒன்று கொடுங்கன்னு கேட்குது. எங்களுடைய உரிமையை எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு கேட்குது. 3 குழந்தைங்க நின்று பேசுகிறாங்க. இந்த சென்னையில் தெருக்களெல்லாம் பார்க்குறோம், கோலம் போட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு மும்மொழி வேணாம், இருமொழி போதும், தமிழ் வாழ்கன்னு போடுறாங்க. அதாவது திருட்டுத்தனமாக சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போய் எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலத்தை போட்டு வந்துட்டா உடனே மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, மிக தெளிவாக ஒரு யூடியூப் சேனல் எடுத்து அதை தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களாம் கேட்டால் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அவனுங்களா வந்து போட்டு போயிட்டானுங்க. சரி, மக்களுக்கு அதில் எதிர்த்து இருந்தால் அதை அழிச்சிருக்கலாம், தண்ணி ஊற்றிருக்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படிங்க. நீங்கள் அப்படியெல்லாம் அழிச்சிட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட முடியாது. அடுத்த நாள் பள்ளத்தை தோண்டி போட்டுருவோம். அதே மக்கள் தான் தைரியமா டிவி முன்னாடி சொல்றாங்க. ஆமாங்க, நீங்க தைரியம் கொடுக்குறவங்க போய் பிஜேபி போய் தைரியம் கொடுக்குறாங்க, எங்க உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வெளியில் சொல்றாங்க, இல்லை நீங்கள் ஒரு கட்சியினுடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அராஜகம் பண்ணக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். அவர் தைரியம் கொடுக்குறார். அதனால் அந்த மக்கள் இன்றைக்கி வெளியில் வந்து பேசுகிறாங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல பண்ண முடியுமா? ஜெய் ஆலுகாஸ் முன்னாடி மதுரையில் என்னங்க நடந்தது? அவ்வளோ பெரிய பள்ளத்தை தோண்டி வச்சிட்டாங்க. அது எவ்வளோ மத்தியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பேசுனதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை மூடுறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணவங்க. இவங்களுடைய பத்திரிகை அலுவலகத்தை இவங்களே எரித்தவங்க, உள்ளே பூந்து 3 பேரை கொண்டவங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஆளுங்க முன்னாடி வந்து இந்த மக்கள், சாதாரண மக்கள் வந்து அழிச்சிருவாங்களா அந்த கோலத்தை? அடுத்த நாள் காலையில் அந்த வழியாக போயிட முடியுமா? பள்ளத்தை இருக்கிற அந்த 100 அடிலையும் பள்ளத்தை தோண்டி வச்சிருவாங்க. எப்படி போவீங்க? அப்போ அந்த டிவியில் தங்களோட மூஞ்சியை காட்டி அவங்க ஒரு விஷயத்த இல்லை நாங்கள் போடலை, இல்லை எங்களுக்கு அப்படின்ட்டு யாரோ வந்து போட்டாங்கன்றாங்க, கி வீரமணி வந்தாங்க அப்படின்னு. அப்போ இதே மக்கள் தானே நாளைக்கு நடமாட்டணும். அப்போ அவங்க மூஞ்சியே தெரிஞ்சு. ஆமாங்க, அதை தான் சொல்கிறேன். தலைவர் அண்ணாமலை அவர்கள் தைரியம் கொடுக்குறார். அந்த தைரியத்தினால தான் அந்த மக்கள் வந்து அன்னைக்கு வெளியில் வந்து பேசுகிறாங்க. அந்த தைரியத்தினால தான் பேசுகிறாங்க. அது அவங்க போய் நம்ம போய் கேட்டங்காட்டிக்கு தான் அவங்க அதுக்கு தைரியமே வருது அவங்களுக்கு. நாங்கள் இருக்கிறோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இது யார் செஞ்சாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. இப்போ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையும் போய் இந்த இருமொழி கொள்கையை, மும்மொழி மக்களுக்கு இது வேணும், இல்லை எந்த மொழி படிக்கணும் அப்படின்றத கேட்டு இது பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கேட்குறதுலேருந்து பாஜக என்ன பண்ணும்? அதாவது மாநில அரசுடைய மனசை மாற்றி மும்மொழி கொள்கையை வந்து அக்செப்ட் பண்ண வைக்க போறீங்கன்னா, இல்லை மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தேவைன்றது? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு குழந்தையின் விருப்பம்னு, அந்த குழந்தையினுடைய விருப்பம் என்னன்னு கேட்க போகிறோம். கேட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். 2026 1 வருஷம் தாங்க இருக்கு. 2026 பிஜேபியுடைய கூட்டணி ஆட்சி வரப்போகுது. நாங்கள் வந்தால் செய்ய போகிறோம். மக்களுக்கு என்ன வேணும்னு நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் இவங்க மாதிரி வந்து 1000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் தருவோம், வந்தோடனே தகுதியானவர்களுக்கு தருவோம், அப்படி பேசலை. முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து,
அப்படி இல்லை, எங்களுடைய வாக்குறுதிகள் என்றைக்குமே வந்து மக்களுக்கு உண்டான வாக்குறுதிகளாக இருக்கும், செய்யக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கும். நாங்கள் சொல்லவே இல்லை, ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு விலையை குறைச்சிருக்கிறோம். நாங்கள் சொல்லவே இல்லை, கேஸ் மானியம் குறைச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மீனவர் கூட சாகலை, தமிழக மீனவர்கள். ஆனால் கைது செய்யதும் நிற்கவும் இல்லையே. ஏங்க நம்ம ஆளுங்க அந்த பக்கம் எல்லை தாண்டி போனால் கைது செய்ய தான் செய்வாங்க. இது எல்லாத்துக்குமே இது. பக்கத்து வீட்டுக்காரர் உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு உள்ளே பூந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இல்லை இத்தனை வருஷமா இல்லை, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. காலமாக இருக்காங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் வீடு இருக்குது, ஒரு அதாவது அன்னோன் பர்சன், தெரியாத நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு உள்ளே பூந்துடுறாரு, என்ன பண்ணுவீங்க? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? அவர் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இருக்கலாம் இல்லையா? என்ன பண்ணுவீங்க? போலீஸ் விட்டு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அந்த பர்சன் வந்து அவரை விசாரிச்சு அவரை கொண்டு போய் விடுவார். அந்த வேலையை தான் பண்றாங்க அவங்க. இன்னும் அங்க இன்னும் தூக்கு தண்டனையா கொடுத்துட்டாங்க. இல்ல, அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவுக்கு ஆர்டிஐ போடுறாரு, இதெல்லாம் போடுறாரு. கச்சத்தீவுக்கு போய் கேட்டுட்டு வர்றாரு அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக. இவ்வளவு வருஷமாக கச்சத்தீவுல மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ஏன் மோடி அவர்கள்ட்ட பேசி கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? உள்ளூர் பிரச்சனைங்க. டங்ஸ்டன்ங்கிறது உள்நாட்டு பிரச்சனை, அதை நம்மளால பேசி தீர்த்துக்க முடியும். வெளிநாட்டு பிரச்சனை அது வந்து வெளிநாட்டு பிரச்சனை, அதை வந்து நம்ம முள்ளால தான் எடுக்க முடியும். முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி பார்த்து பக்குவமாக தான் எடுக்க முடியும். சும்மா நம்ம வாட்டுக்கு அவசரப்பட்டு நாம் என்ன நம்மக்கிட்ட பெரிய படை பலம் இருக்குது, நம்ம திரும்பி நின்ற முடியாது. நம்ம அங்கே நம்மளுடைய உறவுகள் இருக்கிறாங்க. அதனால் எல்லாமே அந்த காலத்தில் கண்டிப்பாக நடக்கும், நடக்காமலாம் போகாது. பிஜேபி என்னைக்கு இங்கே 2024 ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கு இது நடக்கும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் சொல்கிறவங்கள செஞ்சு காட்டுறவங்க. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற போடுவேன், முடிஞ்சா மோதி பார் அப்படின்னார். அது வரைக்கும் நீ போடுற இல்லையா கெட் அவுட் மோடி, அதை நீ எவ்வளோ வேணால் போட்டுக்கோ. ஆனால் நாளை காலையில் நான் 6 மணிக்கு என்னுடைய முகநூல் பக்கத்தில் போடுவேன் கெட் அவுட் ஸ்டாலின், நீ முடிஞ்சா மோதி பாடுறான்னார். தலைவர் சொன்னார், இன்றைக்கி தொண்டர்கள் நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும், இல்லை ராஜா இவர் மினிஸ்டர் ராஜாவாகட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தான். டிஆர்பி ராஜாவாகட்டும், இவங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் எங்கள் ஆள் வந்து ஹெட் மாஸ்டர், புரியுதுங்களா? அதனால் நீங்கள்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் பிள்ளை குட்டிகளை போய் ஃப்ரெஞ்சு படிக்க வைங்க, தமிழ் படிக்க வைக்காதீங்க, ஃப்ரெஞ்சு படிக்க வைக்கிற வழியை பாருங்கள். எங்கள் தலைவரோட மோதாதீங்க. யார் சொன்னால் இன்றைக்கி பாருங்கள், அண்ணா சாலைக்கு வராதீங்கன்னு சொன்னார் ஒருத்தர், வந்து பாருங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அவரே அண்ணா சாலையில் நின்றுட்டு எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேசும்போது தெரிச்சு ஓடுறார். அது அண்ணா சாலை தான், எங்கால் மலை, புரியுதுங்களா? அவர் வரும்போது அண்ணா சாலை என்னவாக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அறிவாலயோடைய வாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலும் விழப்போகுது. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.